ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசி யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஒரு பேபி இருந்தாங்க அப்படின்னா, ஏசி யூஸ் பண்ணுறது சேஃப் தானா டவுட் எல்லாருக்கும் வரும். உண்மையில் சரியான முறையில் யூஸ் பண்ணோம்னா ஏசி நல்லது தான். குறிப்பாக வெயில் நேரத்தில் நம்ம அதிகமான இருக்கிற நேரத்தில் பேபிக்கு கம்ஃபர்டபுளாகவும் நல்லா தூக்கத்துக்கும் இந்த ஏசி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முதல்ல நம்ம டெம்பரேச்சர் பற்றி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்க இருக்குது அப்படின்னா நம்ம ரூமில் ஏசியை 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து 26 டிகிரி வரைக்கும் வைக்கலாம். புதுசாக பிறந்த குழந்தையா இருந்துச்சுன்னா 25 டிகிரி செல்சியஸ் 26 வரைக்கும் வைக்கலாம். ரொம்ப குறைவான டெம்பரேச்சர் நம்ம வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா பேபி பாடிக்கு கோல்டு அதிகமாக ஃபீல் ஆகலாம். இப்போ ஹியூமிடிட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். பல பேர் கேட்பது ஏசி போட்டால் ஏன் ரூம் ரொம்ப ட்ரை ஆகுதுன்னு. ஏசி ரூமில் இருக்கக்கூடிய காற்றை என்ன பண்ணால் வெளியே அனுப்பாது. அதே காற்றை தான் சுழற்சி செஞ்சு குளிர வைக்கும். ஆனால் அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் என்ன பண்ணுன்னா ரிமூவ் பண்ணும். ஏசிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எவாப்ரேட்டர் காயில்னு ஒன்று இருக்கும். அதுமாரி காற்று போச்சுச்சுங்களேன், அதிலிருந்து மாய்ச்சர் என்ன ஆகும் நீராக ட்ரைனேஜ் பைப் வழியாக வெளியிடும். இதனால தான் ரூமில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ரூமில் இருக்கும். பட் ஆனால் ஏர் உங்களுக்கு ட்ரை ஆகிரும். இதனால் பேபிஸ்க்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். தொண்டை ரொம்ப ட்ரை ஆகிரும். அதனால் இருமல் அதிகமாக வரும். அதனால் மோஸ்ட்லி ஹியூமிடிட்டிக்காக நம்ம ரூமில் ஒரு கிளாஸில் தண்ணி பிடிச்சி வச்சோம்னா அது கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டோர் ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி டைட்டாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஏசியோட எஃபிஷியன்சி இருக்குல்ல, திறன் பாதிக்கும். ஸோ அதனால் டோர் ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்குன்னு ஃபுல்லாகவே அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம அதுக்குன்னு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கக்கூடாது. இடையில நம்ம ஃப்ரெஷ்ஷான ஏர் வேணும்ல. ஏன்னா ரூமுக்குள்ளே ஏசி என்னன்னா இருக்கிற ஏரையை தான் சுத்த முடியும். அதே சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் ஃப்ரெஷ்ஷான ஏர் உள்ளே வராது. ஸோ அதனால் நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்க ரொம்ப நல்லது. இப்போ ஏசி இருக்கக்கூடிய ரூமில் நீங்கள் ஈரமாக இருக்கிற டவலை எதுவும் காய போடக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஈரம் நீராவியாகி அந்த வேப்பர்ஸ் ஆகி என்ன ஆயிரும் உங்களுக்குன்னா ஹியூமிடிட்டியை அதிகப்படுத்தும். இதனால் உங்களுக்கு கரண்ட் பில்லு கூட அதிகமாகும். ஸோ பேபிஸ்க்கும் இது கம்ஃபர்டபுள் கிடையாது. நம்ம படுக்கும்போது ஸ்லீப் மோடில் போட்டிங்கன்னா டெம்பரேச்சர் சாஃப்டாக மெயின்டைன் ஆகும். இதை 2 to 3 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணணும். 3 to 6 months ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஏசி நல்லா மெயின்டைன் ஆகும். ஏசி டேரெக்டாக பேபி மேலே படுற மாதிரி வச்சுக்காதீங்க. அது சேஃப் கிடையாது. பிளாங்கெட்ஸ் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏசி ரிமோட்டில் க்ளீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஏசி க்ளீன் பண்ணும். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணால் லைஃப் டெக் சேனலில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்